பச்சை சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கசப்பே இல்லாமல் சூப்பராக சமைக்கலாங்க. வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, கோல்டு, ஃபீவருக்குலாம் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இடிச்சிக்கோங்க. இடிக்கும் போதே விதையெல்லாம் வெளியில் வந்துடும், தோல் வந்து தனியாக நிற்கும். இது அப்படியே தண்ணியில் போட்டு 3லேருந்து 4 வாட்டி அந்த விதையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த தோல் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும், ஓரமாக வச்சுக்கோங்க. சட்டியில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுமே 10 பல் இடித்து வச்ச பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது இடித்து வச்சு அந்த பச்சை சுண்டைக்காவை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பழம், உப்பு சேர்த்து தக்காளி பழத்தை குழைவா வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சுட சுட சோறு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா